ஸோ இங்கே என்ன அப்படின்னா அந்த ஜாவா ஸ்கிரிப்ட், பிகாஸ் எதுக்காகனா அந்த ஜாவா ஸ்கிரிப்ட் நான் ஆட் பண்ணாதான் என்னால் என்ன பண்ண முடியும்னா அந்த ஐகான் கிளிக் பண்ணும்போது என்னால் அதை பார்க்க முடியும். ஸோ அதை நான் பண்ணுறதுக்கு நான் வந்து ஸோ ஃபர்ஸ்ட் என்னோட ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைல் போயிட்டு இதில் என்னன்னா லெட் navbar அப்படின்னு சொல்லிட்டு இதில் டைரெக்டாக document.query selector அப்படின்றத யூஸ் பண்ணிட்டு டைரக்டா எனக்கு டேக் நேம் வச்சு செலக்ட் பண்ணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம், ஐடி நேம் வச்சு செலக்ட் பண்ணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம், கிளாஸ் நேம் வச்சு செலக்ட் பண்ணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். எதை செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளோட டேக். ஸோ எனக்கு எந்த டேக் வேணுமோ அந்த டேக், பிகாஸ் இப்போ என்னன்னா இப்போ எனக்கு H3 டேக் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ H3 டேக் நான் 4 வாட்டி யூஸ் பண்ணிருக்கேன். அப்போ எனக்கு ஸ்பெசிஃபிக்கா ஏதாவது H3 டேக் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம அதுக்கான ஐடி நேம் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை கிளாஸ் நேம் யூஸ் பண்ணலாம். இங்க என்னன்னா நான் navbarன்ற கிளாஸ் நேம் யூஸ் பண்ணி அது இருக்கக்கூடிய எலமெண்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா டைரக்டா இதே மாதிரி அந்த சர்ச் ஃபார்ம் இருக்கிறதுக்கும் என்னன்னா இங்க ஒரு வேரியபிள் இருக்குங்க, சர்ச் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை டைரக்டா document.query selector அப்படின்னு சொல்லிட்டு search form அப்படின்னு சொல்லியிருக்கேன். அண்ட் இதே மாதிரி என்ன அப்படின்னா வந்து மற்ற இதுக்கும் இதுல என்ன அப்படின்னா வந்துட்டு ஆட் பண்ணலாம். ஸோ இதுல என்னன்னா அந்த சர்ச் ஃபார்ம் அப்படின்ற கிளாஸ் நேம் இருக்கக்கூடிய இந்த div tag இருக்கு பார்த்தீங்களா, அதையும் நான் என்ன அப்படின்னா வந்துட்டு கம்ப்ளீட்டா செலக்ட் பண்ணி வச்சுக்கிறேன். அண்ட் இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா வந்து இந்த கார்ட் ஐட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கு பார்த்தீங்களா, அந்த கார்ட் ஐட்டம்ஸ் கண்டெய்னர் இந்த கிளாஸ் நேம் இருக்கிற அந்த எலமெண்ட்டையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ லெட் கார்ட் ஐட்டம்ஸ் ஈக்குவல் டு document.query selector cart items container அப்படின்னு சொல்லி நான் என்ன அப்படின்னா வந்து அதையும் டைரக்டா என்னன்னா செலக்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்து எனக்கு எதை டிஸ்பிளே பண்ணும் எதை டிஸ்பிளே பண்ணக்கூடாது அப்படின்றத நான் முடிவு பண்றதுக்காக என்ன அப்படின்னா நான் ஆக்டிவ் அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸ் நேம் யூஸ் பண்ண போறேன். ஸோ அதை எப்படி யூஸ் பண்ண போறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்க எனக்கு பாத்தீங்கன்னா தெரியும் இந்த சர்ச் நான் டிஸ்பிளே பண்றதுக்கு இதுல பாத்தீங்கன்னா சர்ச் பட்டன் சொல்லி ஒரு ஐடி கொடுத்துருக்கேன்னா, ஸோ இந்த ஃபர்ஸ்ட் சர்ச் ஐக்கானுக்கு. ஸோ அதை வச்சு நான் என்ன அப்படின்னா செலக்ட் பண்றேன். எப்படின்னா டைரக்டா document.query selector ஐடியை வச்சு செலக்ட் பண்ணும்போது டேரக்டா ஹேஷ்டேக் அந்த ஐடி நேம் மென்ஷன் பண்ணலாம் வச்சு சர்ச் பட்டன். இதுல என்னன்னா டைரக்டா வந்துட்டு ஆன் கிளிக் ஈவெண்ட் லிஸ்னர் ஆட் பண்றேன். ஸோ இந்த ஆன் கிளிக் ஈவெண்ட் லிஸ்னர் ஜென்ரலா என்னன்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஈவெண்ட்டை லிசன் பண்ணி அந்த ஈவெண்ட் நடக்கும் போது நமக்கு என்னன்னா ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷனை ட்ரிகர் பண்ணும். ஸோ இங்க நான் என்னன்னா ஆன் கிளிக் அப்படின்னு சொல்லும் போது எப்பெல்லாம் வந்து நான் இந்த ஐக்கானை கிளிக் பண்றணும், ஸோ இந்த டிவ்ல தான் இந்த ஐக்கான் டிஸ்பிளே ஆகுது, அதுக்கு தான் அந்த ஐடி இருக்கு. ஸோ அப்போ எப்பெல்லாம் அந்த ஐக்கானை கிளிக் பண்றனோ அப்பெல்லாம் எனக்கு என்ன ஆகும்னா இந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு ட்ரிகர் ஆகும். ஸோ அதுதான் அதுக்கு அர்த்தம். இதுல என்ன சொல்றேன் அப்படின்னா வந்துட்டு சர்ச் ஃபார்ம் அப்படின்ற அந்த கிளாஸ் நேமுக்கு அந்த எலமெண்ட்டுக்கு வந்துட்டு டைரக்டா கிளாஸ் லிஸ்ட் டாட் டாகிள் அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஆக்டிவ் அப்படின்ற கிளாஸ் நேம் ஆட் பண்றேன். அதுக்கு அர்த்தம் என்னன்னா ஆக்டிவ்ன்ற கிளாஸ் நேம் இல்லை அப்படின்னா அதை ஆட் பண்ணணும், இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணணும் அப்படின்றதான் அர்த்தம் அந்த டாகிள் அப்படின்ற ஃபங்க்ஷனுக்கு. ஸோ இதே போல மற்றது என்ன பண்றேன் அப்படின்னா navbar அப்படின்ற அந்த எலமெண்ட்ல இருந்து கிளாஸ் லிஸ்ட் டாட் ரிமூவ் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்டிவ் கிளாஸ் நேமை ரிமூவ் பண்ணிடுறேன். பிகாஸ் எதுக்காகனா இப்போ இந்த வெப்சைட்ல பாத்தீங்கன்னா தெரியும் எனக்கு சர்ச் பார் டிஸ்பிளே ஆகும்போது ஸோ இந்த இது இருக்காது, இது டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கும், இதை கிளிக் பண்ணா அது. ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு ஒரே டைம்ல இருக்காது, ஏதாவது ஒன்று தான் தெரியும், அதுக்காக தான். அண்ட் லாஸ்ட் அதே மாதிரி கார்ட் ஐட்டம் டாட் கிளாஸ் லிஸ்ட் டாட் ரிமூவ் அப்படின்னு சொல்லி ஆக்டிவ். ஸோ இன்னும் இந்த கிளாஸ் நேம்ஸ் எதையுமே நான் ஆட் பண்ணல, பட் லேட்டரா நான் ஆட் பண்ணும்போது எனக்கு என்ன அப்படின்னா அது இருந்துச்சு, இப்போ நான் சர்ச் பண்ண கிளிக் பண்ணும்போது இதெல்லாம் அந்த கிளாஸ் நேம் இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணிடும், இல்லை அப்படின்னா பிரச்சனை கிடையாது. ஸோ இங்க என்ன அப்படின்னா வந்துட்டு இப்போ இதை கொடுத்ததுனால இப்போ நான் இங்கே என் வெப்சைட்ல வந்துட்டு இங்க நான் இன்ஸ்பை கிளிக் பண்ணிட்டு டைரக்டா என் வெப்சைட்ல ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா தெரியும் இந்த சர்ச் ஃபார்ம் இருக்குது. அண்ட் இப்போ இந்த சர்ச் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது பாத்தீங்கன்னா தெரியும் ஆக்டிவ்ன்ற கிளாஸ் நேம் ஆட் ஆகுது பாருங்க. அண்ட் அதே மாதிரி திருப்பி நான் அதை கிளிக் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஆக்டிவ்ன்ற கிளாஸ் நேம் வந்துட்டு இல்லாமல் போயிடும். ஸோ இந்த மாதிரி என்ன அப்படின்னா அதை கிளிக் பண்ணும்போது வரும், கிளிக் பண்ணும்போது. ஸோ இந்த மாதிரி என்ன அப்படின்னா எனக்கு அது பெர்ஃபெக்டா ஒர்க் ஆகும். ஸோ இதே மாதிரி என்ன அப்படின்னா வந்து டைரக்டா கார்ட் பட்டனுக்கும் ஆட் பண்றேன். ஸோ இங்க என்ன அப்படின்னா வந்து document.query selector hashtag the cart பட்டனுக்கு ஒரு ஐடி கொடுத்தோம் பாத்தீங்களா, இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். இதை இங்க கொடுத்துட்டு இதுலயே டைரக்டா என்ன அப்படின்னா வந்து ஆன் கிளிக் ஈவெண்ட் லிஸ்னர் கொடுத்துட்டு ஈவெண்ட் எனக்கு என்ன கிளிக் ஈவெண்ட் நடக்கும்போது இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகணும்னு செட் பண்ணிடுறேன். அண்ட் இதுல என்ன அப்படின்னா டைரக்டா வந்து ஸோ எனக்கு இப்போ மேல சர்ச் இதை கிளிக் பண்ணும்போது சர்ச் பார் மட்டும் தெரியணும், மற்ற எதுவும் தெரியக்கூடாது.
ஆனா ஸ்கார்ட் பட்டனை கிளிக் பண்ணும்போது அந்த கார்ட் ஐட்டம்ஸ் மட்டும் தெரியணும், மற்ற எதுவும் தெரியக்கூடாது. அப்ப இங்க என்ன பண்றேன் அப்படின்னா டைரக்டா கார்ட் ஐட்டம் டாட் கிளாஸ் லிஸ்ட் டாட் டாகிள் அப்படின்றதுல ஆக்டிவ் அப்படின்ற கிளாஸ் நேம் கொடுத்துட்டு மற்ற எல்லாத்துலயும் என்ன பண்றேன் அப்படின்னா வந்துட்டு navbar டாட் கிளாஸ் லிஸ்ட் டாட் ரிமூவ் அப்படின்றது வந்து ஆக்டிவ் கிளாஸ் நேம் ரிமூவ் பண்ணிடுறேன். அதே மாதிரி சர்ச் ஃபார்ம் டாட் கிளாஸ் லிஸ்ட் டாட் ரிமூவ் அப்படின்றது வந்து ஆக்டிவ் கிளாஸ் நேம் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ லாஸ்டா என்ன அப்படின்னா இதே மாதிரி மெனு பட்டன். ஸோ நீங்க யோசிக்கலாம் இங்கதான் மெனு பட்டனே இப்போதைக்கு இல்லை அப்படின்னு. எஸ், பட் லேட்டர் ஆன் மெனு பட்டன் என் ஸ்கிரீன்ல தெரியும் போது நான் அதை கிளிக் பண்ணும்போது என்ன அப்படின்னா எனக்கு ஒர்க் ஆகணும். ஸோ அதுக்காக என்ன அப்படின்னா அந்த மெனு பட்டனுக்கு இங்க வந்து ஆட் பண்ணிடுறேன் இப்போவே. ஸோ டாக்குமெண்ட் டாட் query selector hashtag menu button பிகாஸ் ஐடி நேம்னால ஹேஷ்டாக் கொடுத்துட்டு இங்கே ஆன் கிளிக் ஈவெண்ட் லிஸ்ட்ல ஃபங்க்ஷன் மென்ஷன் பண்றேன். இதில் என்ன சொல்றேன் அப்படின்னா வந்து டைரக்டா navbar டாட் கிளாஸ் லிஸ்ட் டாட் toggle ஆக்டிவ்ன்ற கிளாஸ் நேம் and then search form dot class list dot remove இருந்து activeன்ற class name and then cart item dot class list dot remove அப்படின்றதுல இருந்து திருப்பி activeன்ற class name remove பண்ணிடலாம். ஸோ இப்போ அதுக்கும் ரிமூவ் ஆயிடும். லாஸ்டா என்ன அப்படின்னா வந்து ஒரே இது இந்த இதுல பாத்தீங்கன்னா 3 ஒரிஜினல் வெப்சைட்ல இப்ப ஸ்க்ரோல் பண்ணா அது ஆட்டோமேட்டிக்கா மறைஞ்சிருக்கு பாருங்க, தெரியுதா? ஸோ சர்ச் பார் மட்டும் கிடையாது. இப்ப இதை ஓப்பன்ல வச்சிருந்தாலும் ஸ்க்ரோல் பண்ணா அது ஆட்டோமேட்டிக்கா மறைஞ்சிடும். ஸோ இதுக்கு என்ன அப்படின்னா இன்னொரு ஈவெண்ட் லிஸ்ட்ல டைரக்டா என்டையர் வெப்சைட்டுக்கும் ஆட் பண்றேன். என்ன அப்படின்னா விண்டோ அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு ஜாவா ஸ்கிரிப்ட்ல. ஸோ இது எதை ரெப்ரசென்ட் பண்ணா என்னோட என்டையர் வெப்சைட்டையும் ரெப்ரசென்ட் பண்ணும். இதுல டைரக்டா ஆன் ஸ்க்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது என் வெப்சைட்ல நான் ஸ்க்ரோல் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகக்கூடாது அப்படின்னா வந்துட்டு டைரக்டா எல்லாத்துல இருந்தும் அதை ரிமூவ் பண்ணுன்னு சொல்லிடுவேன். navbar டாட் கிளாஸ் லிஸ்ட் டாட் ரிமூவ் ஆக்டிவ்ன்ற கிளாஸ் நேம் and then search form dot class list dot remove அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருந்தும் ஆக்டிவ்ன்ற கிளாஸ் நேம் and லாஸ்டா வந்துட்டு cart item dot class list dot remove அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருந்தும் ஆக்டிவ்ன்ற கிளாஸ். இப்படி எல்லாத்துல இருந்து ரிமூவ் பண்ண சொல்லிடுறேன். ஸோ இப்போ என்ன அப்படின்னா இப்போ சர்ச் ஃபார்ம் ஐக்கானை கிளிக் பண்றேன். ஸோ ஆக்டிவ் கிளாஸ் நேம் வந்துட்டு பட் ஒன்ஸ் என் ஸ்க்ரீன்ல, ஸோ இப்போதைக்கு என் ஸ்க்ரீன்ல ஸ்க்ரால் பண்ற அளவுக்கு ஐட்டம்ஸ் இல்லை. பட் நான் ஸ்க்ரால் பண்ண அப்படின்னா எனக்கு என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த ஆக்டிவ்ன்ற கிளாஸ் நேம் வந்துட்டு எனக்கு எல்லாத்துல இருந்தும் ரிமூவ் ஆகிடும். ஸோ இதுக்காக தான் என்ன அப்படின்னா வந்து இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரக்சர் நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். இப்போ என்ன அப்படின்னா வந்து எனக்கு எல்லாமே பெர்ஃபெக்டா இருக்கும். ஸோ இதான் நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட்ல பண்ண வேண்டியது. நமக்கு தேவையான கம்ப்ளீட் ஜாவா ஸ்கிரிப்ட் கோடையும் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இந்த வெப்சைட்டுக்கு இவ்வளவுதான் ஜாவா ஸ்கிரிப்ட் கோட். மொத்த எல்லா ஒர்க்கையுமே நம்ம ஜஸ்ட் HTML CSS வச்சே தான் அச்சீவ் பண்ண போறோம். ஸோ அதெல்லாம் எப்படி பண்றது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம்.